பயப்படுறியாடா சரி அப்படின்னா லைட்டாக பயமாக தான் இருக்குது. ஏதோ வந்து பார்த்தீங்கன்னா வந்து பயம்புறுத்துது பயங்கரமாக. தட்டு நிறைய அப்படியே மண் வர மாதிரி தார் ரோடு இங்கேருந்து பார்த்தீங்கன்னா தூரத்தில் வந்து தார் ரோடு இருக்க மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து டெசர்ட் நம்மக்கிட்ட ப்ளே பண்ணுற ட்ரிக்ஸு. வா யாரா இது நடுக்காட்டுக்குள்ளே பக்கம் வந்து நின்றுட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு டப்புனு போயிட்டேன். கடவுளே பஞ்சர் ஆகிடக்கூடாது. ஹலோ கைஸ், இஸ் ஸ்டேரியன், வெல்கம் பேக் டு த சேனல். ஸோ இப்போ வந்து கரண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம லியனோராவில் இருக்கோம். ஸோ லியனோராலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம நியூமன் அப்படின்ற அந்த ஊருக்கு போக போகிறோம். இங்கே வந்து 800 கிலோமீட்டர்ஸ். இந்த ரூட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து டுவர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து டார்வினுக்கு போகிற ரூட்டு. அண்ட் யா ஆக்சுவலாக வந்து பிளான் இருந்தது வந்து பார்த்தீங்கன்னா வந்து இங்கேருந்து நாங்கள் வந்து பெர்த்துக்கு போயிட்டு பெர்த்துலேருந்து அப்படி போகிற மாதிரி தான் இருந்தது. பட் பெர்த்தை வந்து நாங்கள் ஸ்கிப் பண்ணிட்டோம். ஏன்னா வந்து எங்களுக்கு மேஜரான சிட்டிஸில் வந்து போர் அடிச்சிருச்சு. அடிலைடு அந்த மாதிரி சிட்டிலாம் பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப எதுவும் இல்லை. இங்கே வந்து என்ன பண்ண போகிறோம், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 500 கிலோமீட்டர் தான், எதுக்கு அங்கே போயிட்டு அப் அண்ட் டவுன் ஒரு 500 கிலோமீட்டர் வேஸ்ட் பண்ணிடுன்னு சொல்லிட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பெர்த்தை ஸ்கிப் பண்ணிட்டோம். ஸோ வந்து இன்டீரியராகவே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ என்ன ட்விஸ்ட் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம நியூமன் அப்படின்ற அந்த ஊருக்கு போகிறோம்ல, அந்த ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கோஸ்ட் டவுன் ஒன்று இருக்குது. ஸோ அங்கே போயிட்டு போகலாம் அப்படின்றதான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பிளான். இங்கேருந்து நியூமன் போகிற ஒரு ரூட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 800 கிலோமீட்டர். அதில் வந்து ஒரு 200 கிலோமீட்டர் வந்து ஆஃப் ரோடு காட்டுது. 2 ரூட் காட்டுது. ஒன்று மெயின் ரோடு வழியாக போகிறது, இல்லைனா ஆஃப் ரோடு வழியாக போகிறது. மெயின் ரோடு வழியாக போகிறது எக்ஸ்ட்ரா 200 கிலோமீட்டர்ஸ் காட்டுது. இதில் போனால் 200 கிலோமீட்டர்ஸ். பட் அந்த 200 கிலோமீட்டர்ஸுமே ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து டெசர்ட்டாக இருக்குது. ஸோ என்ன பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு தெரியல. இங்கேருந்து அடுத்து வந்து ஒரு 150 கிலோமீட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபியூல் பிரேக் இருக்குது. ஸோ அந்த ஃபியூல் பிரேக்கில் நிப்பாட்டிட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா யோசிப்போம் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அண்டு ஆல் செட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து நேற்று தான் கழுவணும். அண்டு ப்ளஸ் காலைல தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல்லாக காற்றெல்லாம் அடித்தேன். 2 வண்டிக்கும் காற்று அடிச்சுட்டு அண்ட் என் ஜாக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வச்சிட்டேன். ஜாக்கெட் வந்து நான் போடல, பிகாஸ் வந்து வெயில் பட்டையை கலப்புது கைஸ். என்னால் வந்து வெயிலில் வந்து ஜாக்கெட் போட்டு ஓட்ட முடியல, ரொம்ப ஓவராக ஹீட் ஆகுது. ஸோ ஸ்லோவாக பொறுமையாக சேஃபாக ஓட்டுவோம். அண்டு லெட்ஸ் கோ. ஓகே, டைம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மார்னிங் 8:30 ஆகுது. அண்ட் we are all set to start. பட் என்ன பிரச்சனைன்னு வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த ஆஃப் ரோடிங் தான் ஃபுல்லாக டெஸ்ட்டாக இருக்குது. ஸோ ஆல்ரெடி வந்து நம்ம எடுத்த ரிஸ்க்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து போதும். மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரிஸ்க் எடுக்க வேணாம். நியூமன் எவ்வளோ காட்டுது? வெறும் 633 கிலோமீட்டர்ஸ் தான் காட்டுது. பட்டு காட்டுறேன் பாருங்கள் எந்த ஒரு பேட்சில் வந்து ஆஃப் ரோடு இருக்குன்னு சொல்லிட்டு. ஓகே, 900 கிலோமீட்டர்ஸ் காட்டுது. 9 hours 44 minutes காட்டுது. ஓகே, கார்மின் வந்து கரெக்டாக காட்டுது ஹைவேல. பட் ஆனால் கூகுள் மாதாஜி நல்ல வேலை எங்களை சொதப்பிருக்கோம். கார்மின் வந்து கரெக்டாக காட்டுது கைஸ். பர்ஃபெக்ட். 900 கிலோமீட்டர்ஸ் காட்டுது. ஸோ 900 கிலோமீட்டரு டைம் டு டிஸ்டன்ஸ் 9 hours 44 minutes. ஈவினிங் 6:15 ரீச் ஆகும்னு காட்டுது. நம்ம பொறுமையாகவே ரீச் ஆகும், ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்மளுக்கு. நேற்று பாருங்கள், நாங்கள் 7 மணி நேரத்தில் வந்து 688 கிலோமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். 8 மணி நேரம் 33 நிமிஷத்தில். ஸ்டாப் டைம் வந்து 1.5 மணி நேரம் பிரேக் எடுத்திருக்கோம் டோட்டலாக. ஸோ இதை ஸ்டாப் பண்ணிட்டு சேவ் பண்ணிடுவோம். எல்லாம் தேவைப்படும் ஃபியூச்சரில். நான் இதில் வந்து மெமரி கார்டு போட்டு வச்சுருக்கேன் 128 GB. ஸோ எல்லாத்துலேயுமே வந்து நம்மளுடைய ரூட், நம்ம எந்தெந்த ரூட் போகிறோமோ எல்லாத்தையும் சேவ் பண்ணி வச்சுருவேன். இங்கே பார்த்தீங்களா, இப்படி தான் எதனா ஒன்றத்தை வச்சுட்டு விட்டுடுறேன் நிறைய திங்ஸை. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம புதுசாக ஒன்று ட்ரை பண்ண போகிறோம். வாட் பண்ணுறீங்க பேபி? ஆனில் தான் இருந்தியா? தெரியாமல் போச்சுரா எனக்கு. என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா வந்து எக்கோ மோடில் ஓட்ட போகிறேன் நான். ஏன்னா பெருசாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸ்பீடிங்லாம் பண்ண போகிறதில்ல. நம்ம எக்கோ மோட் ஆன். ஸோ இப்படி தான் நம்ம செல்ல வேண்டும். இதுதான் கைஸ் நம்ம ஸ்டே பண்ணியிருக்க ஊர். செம்மையாக இருக்குல்ல, டிஃப்ரெண்ட்டாக. இங்கே வெஸ்டர்ன் ஆஸ்திரேலியாவில் நல்லாயிருக்கு ஆக்சுவலாக ஊர்லாம் பார்க்குறதுக்கு. எனக்கு பர்சனலாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆஃப் ரோடிங் பண்ணணுன்னு தான் ஆசை. பட் பேனால இல்லை, ஒரு டர்ட் பைக்கில் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பண்ண இந்த ஒரு ரூட்டை ஃப்யூச்சரில் இன்னொரு நாள் வந்து கண்டிப்பாக வருவேன். வந்து டர்ட் பைக்கில் கண்டிப்பாக பண்ணுவேன். பிகாஸ் எனக்கு வந்து சாட்டிஸ்ஃபைடே ஆகலை. நான் வந்து த வே நான் ஓட்டின அந்த விதம் இருக்குல்ல, அது வந்து எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாகவே இல்லை ஆக்சுவலாக. ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஃப்யூச்சரில் இன்னொரு நாள் வருவேன். ஃபஸ்ட்டு வந்து நமக்கு ஒரு விண்ட்ஷீல்டு வாங்கணும் கைஸ். அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நல்லா ஸ்பீடாக போகும்போது விளாகே பண்ண முடியல ப்ராப்பராக. ஸோ ஸ்லோ டவுன் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா நான் விளாக் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஏர்போர்ட்டு கைஸ், இது லியோனோராவுடைய ஏர்போர்ட்டு. எல்லா ஊர்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஏர்போர்ட் இருக்குது. ஏன்னா ஃபுட் சப்ளைலேருந்து அதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரோட் டிரான்ஸ்போர்ட்டுக்கு பதிலாக வந்து பை ஏரே வந்து அனுப்பிடுவாங்க போல இருக்கு எல்லாமே. உடைய கடைங்களுக்கு சரக்கு சப்ளை பண்ணுறதே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளைட்டில் தான் சப்ளை பண்ணுறாங்களாம். அப்போலாம் பார்த்துக்கோங்க. ஓகே கைஸ்,
வெறும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 கிலோமீட்டர் தான் வந்து வெளியே வந்திருக்கோம். இந்த ஏரியா எல்லாம் இருக்குல்ல பார்த்தீங்களா, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு ஃபீல்ட்ஸ் வந்து அதிகம். மைனிங் நம்ம இந்த கேஜிஎஃப் படத்துலலாம் காமிச்சாங்க பார்த்தீங்களா. ஸோ நம்ம ஊர் அந்த கர்நாடகா கிட்ட கூட இருக்குது பாருங்கள். ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து கோல்டு மைனிங் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதிகம். அதனாலேயே இந்த ஹைவே பேர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கோல்டு ஃபீல்ட்ஸ் ஹைவே. அடுத்த 446 கிலோமீட்டருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம இதே ஹைவேல தான் போவோம். அதுக்கப்புறமா வந்து நம்ம கிரேட் சென்ட்ரல் ரோடில் வந்தோம். கிரேட் சென்ட்ரல் ரோடு தான் டஃபஸ்ட்டு, அதை முடிச்சிட்டோம். இப்போ கோல்ட் ஃபீல்ட்ஸ் சரியாக போயிட்டு கிரேட் நார்தர்ன் ரோடுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நார்தர்ன் ஹைவேல வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து போகிறோம். அடுத்து இந்த வைசர் இல்லாமல் ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது எனக்கு வ்ளாக் பண்ணுறது. நான் எப்படி கத்துறேன், தொண்டெல்லாம் கிளியர் அளவு கத்துறேன் நான். ஏன்னா அவ்வளோ ஒரு விண்ட் பிளாஸ்ட் வேறு ஒரு பக்கமாக செம்மையான ஒரு விண்ட் பிளாஸ்ட், காற்று அடித்து பிரிச்சு மேயுது. இன்னைக்கு மழை கூட பெய்யலான்னு சொல்லிட்டு போட்டுருந்தது, தெரியல பார்ப்போம். அண்ட் எக்கோ மோட்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து எடுத்துட்டேன் வண்டியை. ஸோ ஏன்னா எக்கோ மோடில் வந்து மைலேஜ் அந்தளவுக்கு பெருசாலாம் வந்து டிஃப்ரென்ஸ் தெரியல. அதனால தான் சரி எதுக்கு சும்மா அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து எக்கோ மோட்லேருந்து எடுத்து ரோட் மோடுக்கே வச்சிட்டேன். முக்கிய மக்களே, கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா வந்து 131 கிலோமீட்டர் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஒரே ரோட்டு தான், அப்படியே பெருன்னு பெறச்சிக்கிட்டு இங்கே வந்துட்டோம். ஸோ ஓகே, ஃபியூல் போட்டுலாம். லைன்ஸ்டர் கியரே கம்மி பண்ணாமல் இந்த க்ரூஸ் கண்ட்ரோல் மோடில் போட்டு ஓட்டி இப்போ என்னடான்னா கிளச்சை பிடிச்சி கியர் கம்மி பண்ணணுன்ற விஷயத்தையே மறந்துட்டேன். எங்கே இருக்குது ஃபியூல் ஸ்டேஷன்? இன்னைக்கு என்ன தெரியல, வெயில் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது, 33 டிகிரி தான். நைஸ் கிளைமேட் டு ரைட். வெல்கம் டு பிஹெச்பி லான்ஸ்டர். லோக்கல் போலீஸ் ஆர் நவ் டார்கெட்டிங் ஸ்பீடிங்கா? நான் ஸ்லோவாக தானே போகிறேன். இதோ பாருங்க, இங்கே வந்து அந்த வேலி போட்டிருக்கிறது டிஃப்ரெண்ட்டாக போட்டிருக்காங்க பாருங்களா. கண்ணுக்கு தெரிகிற மாதிரியே வைக்க மாட்டாங்க போல இருக்குது. ஹைவேலேருந்து எவ்வளோ உள்ளே வச்சுருக்காங்க பாருங்களா. ஏன் இதை இப்போ ஹைவேல தான் எடுத்துகிட்டு வந்து வச்சா என்ன? வெல்கம் டு லைன்ஸ்டர். தேங்க்யூ. எங்கேப்பா சாப்பிட்றதுக்கெலாம் நிறைய என்னென்னமோ இருக்கும் அப்படின்னு ஒன்றும் காணோம். பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டு சொன்னேன், கேட்டேன். அங்கே போகலாம், கடைக்கும் நிறையண்ணா. கடையே காலியாக இருக்குது. ஏன்னா 97 98 அது டீசலு. சன்னி, ஐ ஹாவ் 245 கிலோமீட்டர்ஸ் ரேஞ்ச். ஏன்னா நம்ம சின்ன ஊரில் போட்டோம்னு வச்சுக்கோங்களேன், ஃபியூல் ரேட் அதிகம். நான் சாப்பிட்றது தான் மெயினாக வந்து ஃபியூல் ஸ்டேஷன் வந்துடுவேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃப் சர்வீஸ் கைஸ். ஃபியூல் நம்மளே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கார்டில் போட்டுக்க வேண்டியதான். இங்கே ஒரு தலைவலி பிடிச்சது. இங்கே யூஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆஸ்திரேலியாவில் வந்து நம்ம கார்டு எல்லாமே டிக்ளைன் ஆகும். என் கார்டு டிக்ளைன் ஆகுது இந்த இதில். அது சில இதில் ஆகும் கைஸ், அப்படி தான் கருமம். தலைவலி பிடிச்ச ஒரு இது இன்டர்நேஷ்னல் ட்ரான்சாக்ஷன்ஸ்ட்டு மட்டும். ஓகே கைஸ், ஃபியூல் போட்டாச்சு சனி வண்டிக்கு. ஆக்சுவலாக வந்து எங்கள் கார்டு 2 பேர் கார்டுமே ஒர்க் ஆகலை. ஸோ பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபெசிலிட்டி சர்வீஸ்ன்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க வந்தாங்க பார்த்தீங்களா. ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா வந்து ஹெல்ப் பண்ணாங்க சன்னிக்கு. இல்லைனா அவங்ககிட்ட வந்து அவங்க வந்து இந்தியன் பஞ்சாபி, அவங்க சடனாக இங்கேருந்து வந்தாங்க. எங்கே தள்ள நம்ம இந்தியன் வந்துடுறாங்கப்பா நமக்கு. ஸோ அவங்ககிட்ட கேஷ் கொடுத்துட்டு அவங்க கார்டை யூஸ் பண்ணி பே பண்ணியாச்சு. ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட். தேங்க்யூ. ஸோ ஒரு வழியாக ஃபியூல் போகிறதுக்குள்ள, ஏன்னா சன்னியோட வண்டியில் ஃபியூல் காட்டவே இல்லை. நான் அப்பயே சொன்னேன் அங்கே செல்லில் வந்து போட்டுக்கலாம், ஃபியூல் போட்டு எதனா சாப்பிட்டு போகலாண்டா அப்படின்னு. இல்லை 150 கிலோமீட்டர்ஸில் இருக்குது, அங்கே சாப்பிட்றதுக்கு எல்லாமே இருக்குது, பெரிய கடையாக இருக்குது அப்படி இப்படின்னா. சரிவா உன் ஆசை ஏன் கெடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். பார்த்தா ஃபியூலும் போட முடியல, திங்கிறதுக்கு எதுவும் கிடைக்கல. பரவாயில்ல, இன்னும் வந்து அடுத்து ஒரு 170 கிலோமீட்டருக்கு வந்து போச்சுன்னா வந்து எதுவும் கிடையாது நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு ஈப்புறதுக்கு எதுக்கும். அப்படியே வந்து பல்ல கஷ்டம் ஓட்ட வேண்டியதுதான், வேறு வழி இல்லை. வேலைக்கு போகிறதுக்காக இருக்கட்டும், அதுக்கெல்லாமே வந்து மிஷின் மாதிரி வச்சுறாங்க, ஆட்டோமேட்டிக்குன்னு சொல்லிட்டு. அது நம்மளுக்கு வந்து தலைவலியாக இருக்குது. எங்கே போனாலும் ஆட்டோமேட்டிக்காக இருந்தால் நம்ம எப்படிடா பிழைக்கிறது அப்படின்ற மாதிரி. ஸோ நல்ல ஃபியூல் கிடச்சி. இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், 100 கிலோமீட்டரில் போய் என்ன இருக்கும், நான் போய் ஃபியூல் போய் அங்கே போய் ஒரு 170 கிலோமீட்டர்ஸ் போய் வாங்கிட்டு திரும்ப ஒரு 70 கிலோமீட்டர்ஸ் வந்து திரும்ப அதே ரூட்டில் மறுபடியும் நான் போயிருந்துருக்கணும். பெரிய ஒரு தலைவலியாக போயிருந்துருக்கும். அதனால் ஃபியூல் அவங்க வந்து ஹெல்ப் பண்ணனால ஃபியூல் கிடச்சிச்சு. டேக் ரைட், லெஃப்ட் சைடில் ஏர்போர்ட். கைஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா ரோட்டில் போகக்கூடிய ட்ரெயின் கைஸ். இது இந்த பாருங்கள் எத்தனை வீல் இருக்குது பாருங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 வீல். வேற லெவல். ரோட்லேயே போகிற ட்ரெயின் அது கைஸ். அங்கே பார்த்தீங்களா, அதை ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா வந்து மைனிங் சைட்டு தான் கைஸ். எப்படி இருக்குல்ல, இந்த ரோடு ஃபுல்லாகவே கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு 5-6 மைனிங் சைட் பார்த்துருப்பேன். அண்ட் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே பெருசாக இருக்குது. நாங்கள் என்ன கொஞ்சம் முன்னாடி போனோம்னா போடே வரும்னு நினைக்கிறேன். ஹைலைட் என்னன்னா வந்து எல்லாமே இன்னும் ரன்னிங்கில் இருக்குது. இங்கே போட்டிருக்கு பாருங்கள், மவுண்ட் கெய்த் மைன் சைட்டாம். காற்று தான் பயங்கரமாக அடிக்குது கைஸுங்க. பாருங்கள் போட்டிருக்கு பாருங்கள், மவுண்ட் கெய்த் மைன் சைட், நோ பப்ளிக் ஆக்சஸ்.
ஓகே கைஸ், விலுனான்ற அந்த கிராமத்தை வந்துட்டோம். டவுன் ஆஃப் விலுனா டவுன் வந்திருக்கோம். விலுனா டவுனு, கோல்ட் ஃபீல்ட்ஸ் ஹைவே. ஸோ அப்படியே உள்ளே போயிட்டு ஃபியூயல் போடணும். ஏன்னா அது பாருங்க 14 கிலோமீட்டர் தான் ரேஞ்சே காட்டுது. வெல்கம் டு விலுனா. உடும்பு ஃபேமஸ் போல் இருக்குது இந்த ஊரில். இந்த ஒரு ஃபியூயல் ஸ்டேஷன். $91.95 இருக்கா டீசல், ரெகுலர் டீசல். only 91 is available guys. வேறு எதனா ஃபியூல் ஸ்டேஷன் இருக்கா இங்கே பக்கத்தில்? இட்ஸ் ஓகே, என்ன பண்ணுறது, 91 தான் போட்டோம். ஓகே, ஃபஸ்ட்டு பே பண்ணணுமா? இங்கே எங்கே போனாலும் இதே தான் போல இருக்குது. செல்ஃப் சர்வீஸ் தான் போல இருக்குது. வந்துரு டிக்ளைன்டு. ஸோ அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறாரு இப்போ. ஓகே, சன்னி வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்றதுக்கு ஏதோ வாங்கிட்டு வந்துட்டுருக்கான். அண்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே உட்காந்து வெளியே உட்காந்து எல்லாத்தையும் பார்த்துட்ருக்கேன் பத்திரமா. பிகாஸ் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய திருட்டு நடக்குமா. நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணார் பார்த்தீங்கன்னா அந்த இந்தியன் அவர் தான் சொன்னார். அவர் வந்து பார்த்தீங்கன்னா காசு $100 வந்து அவர் கார்டு தேய்ச்சிட்டு ஃபியூல் போட்டுக்கோங்கன்னு சொல்லிட்டு நான் கொடுத்த கேஷையும் வந்து திரும்ப கையில் கொடுத்துட்டாரு. எனக்கு வந்து அப்புறமா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையோடு. அதனால் வந்து நான் நிக்கிலுக்கு ஃபோன் போட்டு அவருக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்றேன். ஒரு $100 நான் வரும்போது தரேன் அப்படின்னு சொல்லிட்டேன். எந்த ரீசனால திடீர்னு எல்லா கார்டுமே வந்து இப்படி டிக்ளைன் ஆகுதுன்னு சொல்லிட்டு தெரியல. ஒருவேளை இந்தியாவில் எதனா ஸ்டாப் கீப் பண்ணிட்டாங்களோ RBI ரூல்ஸ் பிரகாரம் அது இதுன்னு சொல்லிட்டு. ஏன்னா நம்மளுடைய நியோ குளோபல்னு சொல்லிட்டு நம்ம ஒரு இந்த கார்டு யூஸ் பண்ணுவோம், இன்டர்நேஷ்னல் கார்டு. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு டூரிஸ்ட்டுக்கான ஒரு கார்டு. அந்த கார்டுலேயும் வந்து பார்த்திங்கன்னா வந்து கைட்லைன்ஸ் மாதிரி வந்துருச்சு. RBI ரூல்ஸ் படி வந்து இப்போதைக்கு நம்மளால் பண்ண முடியாது, கிரெடிட் கார்டு மட்டும் தான் யூஸ் பண்ணணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இன்டர்நேஷ்னலில். என்ன நடக்குதுன்னு தெரியல. பஞ்சையில் கிஃப்ட் கார்டு கூட. அப்போ இந்த ஏரியாவில் தான் கைஸ் ஏதோ ப்ராப்ளம். இந்த ஏரியா கார்ட்ஸில் ஏதோ ப்ராப்ளம். இங்கே சரி, கேஷ் தான் மொத்தமாக. வாட் இஸ் திஸ்? $25. தேங்க்யூ சனி, தேங்க்யூ ஸோ மச், மீன்ஸ் a lot. What you bought? Chicken? That one? ஏனிது? பட்டர் சிக்கன் ரைஸ். ஓகே, நானும் இப்போ அதையே வாங்கிட்டு வந்துடுறேன். இந்த சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ளே வந்துட்டேன். அங்கே சாப்பிட்றதுக்கு நம்மக்கிட்ட $25 தான் இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி அதை நான் வாங்கணும். கார்டு ஒர்க் ஆக மாட்டேங்குது. எங்கே இருக்குது இங்கே பட்டர் சிக்கன்? நான் வாங்கிட்டு வந்துடுறேன். காணவே காணும். பட்டர் சிக்கன் ரைஸ் இல்லையோ, இன்னும் தான் தரும். ஓகே கைஸ், பார்த்தா வந்து $18 இருக்குது. இதெல்லாம் வாங்கியிருக்கோம். ஓகே கைஸ், இப்போ இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து அடுத்து ஒரு 200 கிலோமீட்டர் வந்து ஃபுல்லாக ஆஃப் ரோடு தானே. அங்கே அதான் சொன்னாங்க 2 ரூட் இருக்குதுன்னு சொல்லிட்டு. இந்த 2 ரூட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆஃப் ரோடு தான். ஸோ ஆஃப் ரோடில் ஷார்ட்டர் டிஸ்டன்ஸ்னால் உள்ளே போய் போகிறது, டெசர்ட்டுக்குள்ளே போய் போகிறது. ஸோ அது வந்து நம்மளுடைய கார்மெண்டில் வந்து காட்டல. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கூகுள் மேப்ஸ் செட் பண்ணியிருக்கேன் இப்போது. ஷோயா வாட்டர் பாட்டில்ஸு, ஜூஸ் மட்டும் வாங்கிக்கணும். அந்த சாப்பாடும் சாப்பிட்டுட்டோம் நாங்கள். அந்த பட்டர் சிக்கன் வாங்கினா அவங்க வந்து எனக்கு ஹீட் பண்ணி தர மாட்டேன்ட்டாங்க. சன்னிக்கு மட்டும் ஹீட் பண்ணி கொடுத்துருக்காங்க, அப்போ எனக்கு ஹீட் பண்ணி தர மாட்டேன்ட்டாங்க, காண்டாயிட்டு. அதனால் வெறும் சிக்கன் மட்டும் அதில் சாப்பிட்டு அப்படியே கிளம்புறோம் இப்போ இங்கேருந்து. ஹோப்ஃபுல்லி இன்றைக்கி ரொம்ப டஃப்பாக இருக்காதுன்னு நினைக்கிறேன். பிகாஸ் எனர்ஜி லெவலும் லோவாக இருக்குது. மென்டலியும் வந்து பார்த்திங்கன்னா வந்து ப்ரிப்பேர்டாகவே இல்லை சுத்தமாக. மறுபடியும் காலைல தான் காற்றெல்லாம் அடித்தேன். இப்போ எல்லாத்தையும் காற்று இறக்கி விட்டேன், ஃப்ரண்ட் பேக் ரெண்டுத்துலேயுமே. ஹோப்பிங் ஃபார் த பெஸ்ட். கொஞ்சம் உள்ளே போனதும் மேப்பு ரீரூட் ஆச்சுன்னா அதுக்கப்புறமா டக்குன்னு இதை தூக்கி ஃபோனை தூக்கி உள்ள வச்சிடலாம். ப்ரெஷர் டஸ் நாட் மேட்ச். எனக்கு தெரியும் நான் தான் கம்மி பண்ணி வச்சுருக்கேன். 440 கிலோமீட்டர்ஸ் காட்டுது இங்கேருந்து நம்ம இன்னுடைய டெஸ்டினேஷனுக்கு. நம்ம ஹைவே வழியாக போனோன்னா வந்து பார்த்தீங்கன்னா 600 கிலோமீட்டர்ஸு. பட் எண்ட் ஆஃப் த டே வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஹைவேவும் ஆஃப் ரோடு தான் இங்கேருந்து. ஓகே மக்களே, அடுத்த 187 கிலோமீட்டர்ஸு ஆஃப் ரோடு தான். நம்ம விட்டாலும் இந்த ஆஃப் ரோடு நம்மளை விடாது போல இருக்குது. ஹோப்ஃபுல்லி ரொம்ப ஓவராக டெசர்ட்டாக இருக்காமல் இல்லாமல் வந்தாலே போதும். இதே மாதிரி இருந்துச்சுன்னா சூப்பர். பட் ஆனால் இதே மாதிரி இருக்காது, அதுதான் பிரச்சனை. போக வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப சாண்ட் வந்து அதிகமாகிடும். பயப்படுறியாடா சரி அப்படின்னா லைட்டாக பயமாக தான் இருக்குது. 4 டேஸாக வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் ரோட்லேயே ஓட்டி ரொம்ப டயர்டாக இருக்குது உடம்புலாம். ஸோ ஹைவேல ஜாலியாக க்ரூஸ் கண்ட்ரோலில் போட்டு பாட்டு கேட்டுனே போகலாம்னு நினைக்கும் போது
அனதர் ஒரு 180 கிலோமீட்டர்ஸ் ஆஃப் ரோடு ஓட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் கைஸ் ரோடு. ஒருவேளை ஸ்டார்டிங்கே செம்ம டஃப்பாக இருக்குப்பா இந்த ரூட்டு. வேற லெவல். இன்னைக்கு ஏதோ ஒரு சம்பவம் இருக்கு, அது மட்டும் கன்ஃபார்மாக தெரிஞ்சு போச்சு. ஃபுல்லாக கிரேவலாக இருக்கு கைஸ், கல்லா. இன்னும் ஆளை காணோம். ஓகே வரான். திடீர்னு ஆளை காணோம்னு நினச்சேன். ఏమైంది? పడిపోయింది. ఎక్కడ పడింది? లోపల బ్యాగ్ లో పెట్టినా, నా కాలు మీద పడింది. అమ్మా ఏం కాలే కదా? సరే గాలి తగ్గించుకుందాం ఇంకా కొంచెం. తగ్గించినా నాది. அவ்வளோதான். கோபுரம் உடஞ்சி வந்துட்டு இருக்குது சனி. இது நல்ல வேலை பிடிச்சிருக்கான். இதே மாதிரி இருந்தால் பிரச்சனை இல்லை ரோடு. பட்டு சாண்ட், வி ஹேட் சாண்ட். காகிள்ஸ் பறந்து போய் விழுந்துருச்சு. ஷிட் மேன். கொஞ்சமாச்சு எங்கன்னா வேகமாக போகுதா இந்த காகிள்ஸு? முசுக்குன்னு பறந்து போய் விழுந்துருது. இருக்கா உடஞ்சான்னு தெரில. 140 கிலோமீட்டர்ஸ் ஸ்பீடில் விழுந்தும் உடையலப்பா. இட்ஸ் கிரேட். இப்போ தான் அப்படியே ஜாலியாக வேகமாக போயிட்டு இருந்தா. இன்னும் 141 கிலோமீட்டர்ஸ் இதே ரூட்டு தான். என்னாச்சு உட்காந்து நின்றுட்டுருக்கான் பைப்பில். అప్పుడే స్పీడ్ అసలు టప్ అని లేచింది. నేను అమ్మ మళ్ళీ తిరిగిపోయి తీసుకొచ్చిన. இந்த டெசர்ட் ரோடெலாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக அப்படி கீழே பார்த்துட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், செம்மையாக ட்ரிப் ஆகுது. அப்படியே ஏதோ வந்து பார்த்திங்கன்னா வந்து பயம்புறுத்துது பயங்கரமாக. தட்டு பெரிய அப்படியே மண் வர மாதிரி தார் ரோடு. இங்கேருந்து பார்த்திங்கன்னா தூரத்தில் வந்து தார் ரோடு இருக்க மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து டெசர்ட் நம்மக்கிட்ட ப்ளே பண்ணுற ட்ரிக்ஸு. சன்னி முன்னாடி போயிட்டோம், ஏன்னா ஃபுல்லாக மண் புழுதி அடிக்குது நம்ம மேலே. கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் ஃபுல்லாக எதுவுமே இல்லை, பாலைவனம் தான். ஆனால் பாலைவனத்தில் கூட பாருங்களேன், அந்த இதெல்லாம் ஃபுல்லாக பச்சை பசையில் தான் இருக்குது. சாண்ட் டியூன்ஸ், இதெல்லாம் சாண்ட் டியூன்ஸ். மண்ணு மட்டும் தான் பரவாயில்ல, ஃபுல்லாக கல்லும் இருக்குது, கருமம். வேற டப்பு 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 டப்புன்னு டயரில் தான் அடிக்குது. இங்கே பாருங்க கைஸ், யாரோ இதுக்குள்ளே வந்து டயரை விட்டுருக்காங்க போல இருக்குது வண்டியை. எப்படி இருக்கு பாருங்க இந்த ஊரில் பேட்ச்சு. வண்டி போகவே மாட்டேங்குது அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து டக்க 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 டக்கன்னு. ஹோப்ஃபுல்லி கடவுளே பஞ்சர் ஆகிடக்கூடாது. வண்டி அலாயுது திடீர்னு ரொம்ப. கடவுளே பஞ்சர் ஆகிடக்கூடாது, ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். நாட் ஹியர். இன்னும் ஒரு 99 கிலோமீட்டர் இருக்குது, 95 கிலோமீட்டர். அப்பாடா அவ்வளோ பஞ்சர் இல்லை. ஓகே கைஸ், ப்ராடா கம்பெனிக்காரன் பார்த்தானா கதருவான், என் பிராண்டை இப்படி போட்டு சாவடிக்கிறியாடாடே அப்படின்னு. ஸோ இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரி டவுன் ஆயிடுச்சு. ப்ளஸ்ஸு வீல் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அலாய ஆரம்பிச்சிச்சு திடீர்னு. என்னடா இது டப்புன்னு அலாயுது, ஒரு ரூபா கிழிஞ்சிச்சா டயருன்னு சொல்லிட்டு பயந்துட்டேன். பட் ஸ்பின்னிங்கில் வந்து ஏர் ஃப்ளோ கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகும் போல, அவங்கள அந்த மாதிரி இதாக இருக்கு போல இருக்குது சம்திங். அது என்னன்னு தெரில. பட் ஆனால் திடீர்னு அலைய ஆரம்பிச்சு, ரோடுனாலையா என்னன்னு தெரில. ஆனால் ரோடு நார்மலாக தான் இருக்குது. இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா 93 கிலோமீட்டர் இருக்குது சாஃப்ட் ரோடு. எப்படி இருக்குது பாருங்கள் இந்த ஒரு லொக்கேஷனு. ரைட் சைடில் ஃபுல்லாக அந்த சிவப்பு கலரில் இருக்கிறதுலாம் வந்து பார்த்தீங்கன்னா கருப்பாக இருக்கா. அங்கே பார்த்தா வந்து அது அப்படியே ஏதோ ஒரு தண்ணி மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா வந்து அலலாம் அடிக்கிற மாதிரி இருக்குது கைஸ். ஆனால் கிட்ட போதான் தெரியும், அது வந்து சிவப்பு மண்ணு தான். அது வெறும் கோப்ரோலேயே அப்படி தான் தெரியுதா இல்லை எனக்கு மட்டும் தான் அப்படி தெரியுதான்னு தெரில. வெயில் வந்து இன்றைக்கி ஓரளவுக்கு பரவாயில்ல, ரொம்ப இதுவாக இல்லைனாலும் ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து மேனேஜபிளாக தான் இருக்குது. கண் வேறு வந்து பார்த்தீங்கன்னா வலிக்குது, ஏன்னு தெரில. மண்ணுக்கு நான் முந்துச்சா உள்ள அப்படின்னு தெரில. ஒன்ஸ் அந்த ஹைவேவை ரீச் பண்ணிட்டோன்னா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுக்கு பிரச்சனையே கிடையாது. அந்த ஹைவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஸ்ட்ரெயிட்டு அப்படியே போனோம்னா டார்வின் தான் அந்த ஹைவே. மீன்ஸ் ஸ்போர்ட் ஹெட்லைன் போய்ட்டு அதுக்கப்புறம் ஒரு டைவர்ஷன், அதுக்கப்புறம் வேறு ஒரு ஹைவேல ஏறுவோம். அங்கே எங்கேயுமே நம்ம வந்து இந்த மாதிரி ஆஃப் ரோட்ஸ் பார்க்க முடியாது. கொஞ்சம் லைட்டாக மிஸ் பண்ணுவோம் ஆஃப் ரோட்ஸை. எதுவாக இருந்தாலும் வந்து ஓவராக வந்துச்சுன்னா வந்து கடுப்பாயிடும். அந்த மாதிரி தான் இது உள்ளலாம் போகிறது வந்து சேஃபாக கூட எங்களுக்கு தெரில. நாங்கள் பாட்டு ஏதோ கூகுள் மாத்தாச்சி சொல்லிச்சின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கோம். எங்கேயும் அதெல்லாம் வந்து காட்டுவாசிங்கிட்டு நம்ம ஆப்பிரிக்காவில் பூனி ப்ராங்க் பண்ண மாதிரி நம்மளை இவங்க உண்மையாகவே பண்ணுற போகிறாங்க. பாருங்க கைஸ் எப்படி இருக்குன்னு. இப்படி ஜிக்ஸாக்கா சரி டக்குனு அந்த புத்தை பார்த்து பயந்துட்டேன் கைஸ். நான் யாரோ ஒரு லேடி நின்றுட்டு இருக்கா நினச்சி.
யாரா இது நடுக்காட்டுக்குள்ளே பக்கம் வந்து நின்றுட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு டப்புன்னு போயிட்டேன். ஆள் உயரத்துக்கு புத்து இருக்குது, பாம்பு புத்தாங்க. ஒரு செகண்ட் ஹார்ட் பீட்லாம் அப்படியே தூக்கி வாரி போட்டுருச்சு எனக்குப்பா. ஓகே கைஸ், டர்ட் ரோட்டில் லாஸ்ட் பிரேக் முடிந்து விட்டது. டேரெக்டாக அதுக்கப்புறம் ஹைவே தான். இன்னொரு 57 கிலோமீட்டர் இருக்குது. 57 கிலோமீட்டருக்கு ஹைவே தான். ரோடு பாருங்க எப்படி இருக்குன்னு. நிப்பாட்டினா தான் வந்து உங்களுக்கு ரோடு வந்து எப்படி இருக்குன்றதே கிளியராக தெரியுது. எனக்கே தெரியுது அப்போ தான். இல்லைன்னு ஓட்டும் போதில் ஜஸ்ட் இது நார்மலாக ஸ்ட்ரெயிட்டான ஒரு ரோட்டில் தான் ஓட்டுற மாதிரி தான் ஃபீல். செம்மையாக போதுப்பா. ஆஃப் ரோட் பேட்ச் கிட்டத்தட்ட வந்து 250 கிலோமீட்டர் நம்ம சேவ் பண்ணியிருக்கோம் கைஸ். அந்த சைடு போய் அந்த ஹைவே போகிறது அந்த ஆஃப் ரோடு எடுத்து வந்தோன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ரூட் வராமல் வேஸ்ட்டாக ஒரு 250 கிலோமீட்டர் வந்துருக்கணும். அவ்வளோதான் கைஸ், ஹைவே வந்துட்டோம். செம்ம ஒரு ஃபன்னு, வேற லெவல் ரைடு டுடே. we are here. கிட்டத்தட்ட 250 கிலோமீட்டர்ஸ் இந்த சைடு வந்ததுனால நம்ம இந்த ஷார்ட்கட்டில் பூந்து வந்துட்டோம் ஒரு வழியா. சனி கொஞ்சம் முந்தி போய் ஆடுவோம். அதான் இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 250 கிலோமீட்டர் தான் இருக்குது நம்ம போகிறதுக்கு. கொஞ்சம் நிழல எங்கன்னா பார்த்து நிப்பாட்டுவோம். நிப்பாட்டி தண்ணி குடிச்சு பீஸ்ஃபுல்லாக சான்ஸே இல்லை. செம்ம ஒரு ஃபன்னான ஒரு ரைடு கைஸ். செம்ம ஒரு ஃபன்னான ரைடு, வேற லெவலில் இருந்தது. நான் கூட வந்து பயங்கர ஒரு மண்ணாக இருக்க போகுது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். இன்னைக்கு காலை 2 காலை வச்சு தள்ளிட்டு ஆக்சுவலாக வந்து அந்த மாதிரி லொக்கேஷனும் வந்தது. பட் ஆனால் என்னன்னா இப்போ வந்து நம்மளுடைய உடம்புக்கே தெரியுது அதுக்கு வந்து எப்படி ரியாக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னாலே தெரியும் எப்படி வந்து டக் டக்குன்னுலாம் போய் பட் சேஃபாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து வந்தோன்னு சொல்லிட்டு வார்த்தையே இல்லை. கோயிங் டு மிஸ் யூ ஆஃப் ரோட். இப்படி தான் நேற்று சொன்னோம், பார்த்தா இன்னைக்கு இந்த ஆஃப் ரோடு. அடுத்து என்ன இருக்க போகுதுன்னு தெரியாது நமக்கு. ஓகே கைஸ், ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா வந்து மெயின் ரோடுக்கு வந்துட்டோம். வேறு லெவல் ஒரு ரைடு செம்மையாக இருந்தது. அண்டு காற்று அடிச்சுட்ருக்கேன். ஸோ ஏன்னா இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல்லாக நோட்டிஃபிகேஷன் அடிச்சுக்கிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் மைலேஜ் ட்ராப் ஆகிடும் காற்று இல்லைனா. ஸோ அதனால் ஃப்ரெண்ட்லியும் அடிச்சுட்டு இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 250 கிலோமீட்டர் இருக்குது நம்ம போக வேண்டிய டெஸ்டினேஷனுக்கு. அதாவது நியூமனுக்கு. சம்மரில் எப்பவுமே வந்து ஒரு 2 பாயிண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கம்மியாக தான் வைக்கணும் நம்ம. அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து டயர் வந்து ஹீட் ஆனாலும் எந்த பிரச்சனையும் இருக்காது. செம்ம சூடாக இருக்குது ரிம்மே. ஓகே கைஸ், நின்று காற்றடிக்க ட்ரை பண்ணேன். பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பேக்கில் காற்றடிக்கிறதுக்குள்ளேயே காற்றடிக்கிற மிஷினுக்கு உயிர் போயிடுச்சு. என்ன நடந்தாலும் சரி இந்த ஈத்தொல்லை மட்டும் ஓயவே ஓயாது. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம 495 கிலோமீட்டரை 5 மணி நேரம் 25 நிமிஷத்தில் கவர் பண்ணிடுவோம். இந்த பாருங்கள், ஸ்டாப்பு மொத்தமாக 41 நிமிஷம் நிப்பாட்டியிருக்கோம் நாங்கள் பிரேக்கு. 5 மணி நேரம் 29 நிமிஷத்தில் 4 மணி நேரம் 47 நிமிஷம் ஓட்டியிருக்கோம். 41 நிமிஷம் பிரேக்கு. டோட்டல் கிலோமீட்டர் ட்ராவல் வந்து பார்த்தீங்கன்னா 495 கிலோமீட்டர். இன்றைக்கி வந்து அது மட்டும் இல்லாமல் நாங்கள் இப்போது நியூமனில் ஸ்டே பண்ண போகிறதில்ல. ஏன்னா கோஸ்ட் ஹவுஸ் பார்த்தீங்கன்னா வந்து அந்த சைடு இருக்குது. இந்த மேப்பில் பார்க்குறதுக்கு இந்த ஆஸ்திரேலியாவில் எல்லாமே குட்டி குட்டியாக கிட்ட இருக்க மாதிரியே இருக்குது. ஆனால் ஒன்ஸ் போட்டால் தான் தெரியுது. கிட்டத்தட்ட 300-400 கிலோமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சைடு நாங்கள் போகிற லொக்கேஷன், நாங்கள் போகிற ரூட்டை தாண்டி. அதனால் நீங்கள் நியூமனில் ஸ்டே பண்ணாமல் நாங்கள் டேரெக்டாக அந்த போர்ட் ஹெட்லேண்டுன்ற அந்த பிளேஸ்க்கே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டோம். ஸோ இங்கேருந்து 500 கிலோமீட்டர் அது. ஸோ ஆல்ரெடி 500 கிலோமீட்டர் ஓட்டியிருக்கோம். இன்னொரு 500 கிலோமீட்டர் டோட்டலாக நீங்கள் வந்து 1000 கிலோமீட்டர். இந்த அங்கேயும் ஆஃப் ரோடு வந்தால் வரும்னு நினைக்கிறேன், தெரில. இப்போ வந்து ஒரு 80 கிலோமீட்டரில் வந்து ரோட் ஹவுஸ் இருக்குது. ஓகே மக்களே, இது ஒரு ரோட் ஹவுஸு. 91 தான் இருக்குது இங்கெல்லாம் ஃபியூல். நம்மளுக்கு 227 கிலோமீட்டர்ஸ் காட்டுது ரேஞ்சு. ஸோ 167 கிலோமீட்டர்ஸ் தான் நியூமனு. ஸோ தண்ணி போட்டுக்கிட்டோம். ஏன் நீயும் போட வேண்டியதான், நீ போட்டேன்னா எதுக்கு சும்மா போட்டுக்கிட்டு அது வேலைக்கிட்டே இருக்கும், மனசு கஷ்டமாக இருக்கும். ஓகே கைஸ், என்ன நடக்குதுன்னு தெரில. எங்களுடைய கார்ட்ஸ் யாருதுமே ஒர்க் ஆக மாட்டேங்குதுங்க எங்கேயுமே. ஓகே. ஸோ இங்கேருந்து வந்து 150 கிலோமீட்டர்ஸ் வந்து ட்ராபிக் ஆஃப் கேப்ரிகான் நம்ம ஆல்ரெடி போனோம் பார்த்தீங்களா, அந்த ஒரு இது இங்கே போர்டெல்லாம் வச்சுருக்காங்க. ஸோ எங்கேயாச்சும் அந்த போர்டு பக்கத்தில் போய் ஒரு ஃபோட்டோ எடுக்கணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணோம். அதான் கார்டு ஒர்க் ஆக மாட்டேங்குது கைஸ். என்ன தான் கடைன்னு தெரில, கடுப்பாக இருக்குது. 2 இன்டர்நேஷ்னல் கார்டுக்கு 2மே ஒர்க் ஆக மாட்டேங்குது. பட் ஃபியூல் கூட அதுக்கப்புறம் இப்போ போய் அவங்ககிட்ட கேஷ் கொடுத்து அதுக்கப்புறம் கேஷுக்கு அதுக்கு ஒரு ஐடி கார்டை கொடுத்து அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபியூலே போட முடிஞ்சது எங்களால். பாருங்கள், டிரான்ஸ்ஃபார்மர் ட்ரக்கெலாம் நிற்கிது ஃபுல்லாக.
ரோட் ட்ரெயின் இதெல்லாமே 160 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. ஸோ நம்ம இன்றைக்கி அங்கேயே தான் ஸ்டே பண்ண போகிறோம். ஏன்னா இந்த கார்டு ஃபிகர் அவுட் பண்ணாமல் நைட் ரைட் பண்ணி எங்கேயாச்சும் போயிட்டு ஃபியூல் எல்லாம் மாட்டினோன்னா தலைவலி பிடிச்சால. அதனால் ரூம் எடுத்துகிட்டு ஃபஸ்ட் அது என்ன அதை ஃபிகர் அவுட் பண்ணணும். கேப் ஆஃப் கேப்ரிகான்னு சொல்லிட்டு ஒரு ஊரே இருக்குது, 150 கிலோமீட்டர்ஸ். ஃபைனலி வந்து நாங்கள் புக் பண்ணி இந்த ஏர்பிஎன்பி ரூமுக்கு வந்துட்டோம். அண்டு செல்ஃப் செக்இன். இங்கே செல்ஃப் செக்இன் இருந்தாலே வந்து பார்த்திங்கன்னா வந்து நல்லதும் கூட ப்ளஸ் தலைவலியும் கூட. இது வந்து அப்படியே பசில் மாதிரி ஃபன்னாக இருக்கும். இப்போ ஊருக்கு வெளியே இருக்குது வீடு. எல்லாத்தையும் இறக்கி வச்சுட்டு சாப்பிட போனோம். பட்டு தனியாக பீஸ்ஃபுல்லாக இருக்கலாம். நம்ம சிசிடிவி ஏசி வச்சுருக்கீங்களா இல்லையா தலை? இல்லை அது கூட இல்லையா? அப்பா கிடைத்து விட்டது சாவி. வாவ், செமையாக இருக்கு. இது ஒரு பெட்ரூமு, இது வாஷ்ரூம். ஓகே, சூப்பராக இருக்கு ரூமு. ஓகே கைஸ், பார்த்தீங்கன்னா வந்து ஃபைனலி ரூமுக்கு வந்தாச்சு. அண்ட் இன்னையோட டெஸ்டினேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரீச் ஆகிட்டோம். ஆக்சுவலாக வந்து இன்னும் ஒரு 250 கிலோமீட்டர் ஓட்டு போகலான்னு நினச்சோம். பட் அதெல்லாம் வந்து இருட்டுச்சு இன்றைக்கி சீக்கிரமாகவே. ஃபஸ்ட்டெலாம் வந்து பார்த்தீங்கன்னா 8 மணி அந்த மாதிரி தான் இருட்டோம். இப்போ மணி 7 தான் ஆகுது. கும்முன்னு இருட்டுருச்சு. பட் ஒன்றும் பிரச்சனை இல்லை. வந்தோடனே வந்து பார்த்தீங்கன்னா வந்து டக்குன்னு வேலையை ஆரம்பிச்சிட்டேன். இங்கே பாருங்க, ஃபைல்ஸ் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டு இருக்கு. யா, ஸோ இந்த வீடியோ வந்து நான் இதோட முடிச்சுக்கிறேன் guys. Hope you guys like today's video. As usual, just eat, sleep, ride and repeat that again. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். டாடா, பாய்.